அனைவருக்கும் வணக்கம். 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் பல அரிய சிறந்த பயனான பணிகளை ஆற்றி வருகின்றது. இவற்றுள் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை அருங்காட்சியகம் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அறிவு புலத்தை தெளிவுபடுத்தி வருகின்றது. 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை மியூசியம் ரிசர்ச் லைப்ரரி என்னும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் அதன் முதன்மை பணிகளை திறன்பட உருவாக்கி வருகின்ற நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் எழுத்தாளர்களை அவர்களது நூல்களை அடிப்படையாக கொண்டு மிக எளிமையான நேர்காணல் ஒன்றினை புத்தகம் பேசுவோம் என்னும் நிகழ்வில் ஒவ்வொரு வியாழன் அன்றும் நடத்தப்படுகின்றது. அரை மணி நேரத்திற்கும் மேலான இந்நிகழ்வினை எந்த ஒரு இடத்தில் இருந்தும் ஏந்துடன் ஜூம் காணொளி ஊடக வாயிலாகவும் ஒளிபரப்புகின்றோம். தொலைவில் உள்ளவர்கள் ஒவ்வொரு கிழமையும் புத்தகம் பேசும் நிகழ்வில் இணைந்து தங்களின் அறிவு புலத்தை மேம்படுத்திக் கொள்ள அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வில் நம்முடன் இருக்கும் ஐயா அவர்கள் தொண்டை மண்டல நாணயவியல் கழகத்தின் தலைவர், தொல்புதல் இதழின் ஆசிரியர், மேலும் பல தொன்மை நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்ற புதுச்சேரியின் ஆளுமை திரு தா.நா. கோபிராமன் ஐயா அவர்கள் புத்தகம் பேசுவோம் நிகழ்வில் நம்முடன் இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கங்க ஐயா. இந்நிகழ்வினை தொகுத்து வழங்கிட புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் நூலகர் அவர்களை அழைத்து இடம் நகர்கிறேன். நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா நம்ம கேள்விக்குள்ள போலாங்க. தா.நா. கோபிராமன் என்ற பெயருடைய தாங்கள் தொன்மை சார்ந்து ஈடுபடுவதற்கும் தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் தொல்புதையல் போன்ற பழமை சார்ந்த பணிகளுக்கும் அடிப்படையா இருந்தது எதுங்க? அது பற்றி சொல்லுங்க. எங்க அப்பா தொடக்க காலத்துல நான் சிறுவனா இருக்கும்போது தபால் தலைகளை சேகரிச்சு எங்க அண்ணாரிடம் கொடுத்தார். அதுக்கு அடுத்தது இன்னொரு சகோதரிகிட்ட வந்தது. அந்த சகோதரி என்கிட்ட கொடுத்தார். அதுதான் எனக்கு பழமையான தொன்மையான விஷயங்களை சேகரிக்கணுன்ற ஆர்வம் ஏற்படலாயிற்று. அதுக்கு பிற்பாடு நான் தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் வேலை செய்யும் போதும் மாணவர்களோடு தொடர்பு ஏற்பட்டது. அவங்க வெளிநாட்டு காயின்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வெளிநாட்டு நாணயங்களை சேகரித்து ஆரம்பித்தேன். இடையில் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒரு ஊழியர் லெலின் என்பவர் என்னிடம் ஒரு செஞ்சி நாயக்கர் காயினும் பிரெஞ்சு இந்தியா காயினும் ஒன்றும் அன்பளிப்பாக கொடுத்தார். ஸோ அதிலிருந்து தான் அந்த தொன்மையான நாணயங்கள் மீது எனக்கு ஈடுபடலாயிடுச்சு. இது நான் அபிவிருத்தி பண்ணிக்கிட்டேன், இது மேம்படுத்தி கொண்டுட்டேன். இன்னும் பரவலான மற்ற நாணயங்களையும் சேகரித்து ஆரம்பித்தேன். தஞ்சாவூரில் தஞ்சை சோழமண்டல நாணயவியல் கழகத்தினுடைய நிறுவனர் துர்ராஜனுடைய நட்பு கிடைச்சிது. அங்கே போய் அந்த நாணய கண்காட்சியெல்லாம் பார்வையிட்டேன். சரி, இதே போன்ற ஒரு அமைப்பு புதுச்சேரியிலையும் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேம்படவே அவருடைய ஆலோசனையின் பேரில் இங்கே தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் என்ற அமைப்பை நிறுவனம். ஆனால் இந்த பகுதி ஒரு காலகட்டத்தில் தொண்டை மண்டல உட்பட்ட பகுதியாக இருந்தமையினால அந்த பெயரை செலக்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு அது 20 ஆண்டு காலம் வெற்றி நடை போடுகிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். அப்புறமா இந்த தொல்புதையல் வெறும் கண்காட்சி மட்டும் நடத்தி நாட்டினுடைய தொன்மையான மரபு செல்வங்களை பாதுகாப்பது, அது மக்களிடத்துல விழிப்புணர்ச்சி ஊட்டுவது, பாதுகாப்பதில் விழிப்புணர்ச்சி ஊட்டுவது மட்டும் நம்ம நின்று விடக்கூடாது. அது எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து மேம்படவே தான் 2012 தொல்புதையல் என்ற ஒரு வரலாற்று காலாண்டு இதழை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னை வரைக்கும் அதுலேயும் தொய்வு இல்லாமல் இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு 51வது இதழும் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய எழுத்து ஆக்கங்கள் பற்றி சொல்லுங்க.
எனக்கு எழுத்து ஆக்கம் அப்படின்னு சொன்ன கண்காட்சியின் போது ஒரு பொருளை டிஸ்பிளே பண்றேன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். 2 வரியில 4 வரியில விளக்கம் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய எழுத்து ஆக்கத்துக்கான பிறப்பிடமா நான் கருதுறேன். பின்பு தொல்புதையில இதழ் ஆரம்பிச்ச உடனே அதுக்கு தலையங்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா தலை இல்லாத எந்த உடலும் கிடையாது. ஆக ஒரு இதழ் என்று சொன்னால் ஒரு ஆசிரியருடைய கருத்து அதுல பதிவு செய்யப்பட வேணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ தொடர்ந்து இன்றைக்கு தலையங்கம் கொடுத்துக்கிட்டு வரேன். ஒரு கருத்தின் அடிப்படையில அந்த தலையங்கங்கள்லாம் வாசகர்களால வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய தலையங்கங்கள் ஆழமாக இருக்கு, கருத்துக்கள் ஆழமா சொல்றீங்க, அது வரவேற்கத்தக்கதாக இருக்கு அப்படின்னு வாசகர்களிடத்திலிருந்து கருத்துகள் வெளிவருது. அது மட்டும் இல்லாம நேர்காணல்கள் அப்படின்னு சொன்னா அறிஞர்களிடத்திலிருந்து நேர்காணல் காணுதுன்னு சொன்னா கேள்விகள் நல்லா கருத்தாழமிக்க கேள்விகளாக இருக்கணும்ன்றது என்னுடைய அடிப்படை. ஏனோ தானோன்னு கேள்விகள் கேட்கக்கூடாது. அது இதனுடைய தரத்தை குறைக்கும். சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில கேள்விகள் அமைக்கப்படணும் அப்படின்னு நினைச்சேன் நான். ஸோ அதுலயும் ஒரு சிறப்பான நேர்காணல்கள் அமைஞ்சுக்கிட்டு வருது. அப்ப என்னுடைய கட்டுரைகளும் இதழில் இருக்கணும். மற்ற அறிஞர் பெருமக்கள் இடத்துல இருந்து கட்டுரைகள் மட்டும் வாங்கி போடுவது மட்டுமே இருக்கக்கூடாது. நம்மளுடைய கட்டுரைகளும் இருக்கணும் என்ற அடிப்படையில தான் பழமொழிகளில் காசு பணம் துட்டு என்ற ஒரு தொடர் கொடுத்தேன். அதுக்கடுத்தது பண்டைய தமிழ் எழுத்துக்களை தோற்றம் மாற்றம் வளர்ச்சின்னு தொடர் கொடுத்தேன். இப்ப பழங்காசுகளை அறிவோம்னு ஒரு தொடர் கொடுத்தேன். அப்புறமா பழங்காசுகளை கலைச்சொற்கள், நாணயவியல் கலைச்சொற்கள்னு இப்போ தொடர் கொடுத்துக்கிட்டு வரேன். இதுதான் என்னுடைய எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல ஒரு தொடர் பண்டைய தமிழ் எழுத்துக்கள் தோற்றம் மாற்றம் வளர்ச்சி, அந்த ஒரு 12 தொடர் எடுத்துதான் அது மேலும் செழுமைப்படுத்தி அது நூலாக்கம் பண்ணது. சரிங்க. இப்ப இந்த நூல் பண்டை தமிழ் எழுத்துக்கள் தோற்றம் மாற்றம் வளர்ச்சி வினாவிடை, இந்த நூலுக்கான தேவை அல்லது தேடல் எப்படி தொடங்கப்பட்டதுங்க? அது பத்தி. நான் வரலாறு தொடர்பான மொழி இயல் தொடர்பான குறிப்பா தமிழ் மொழி இயல் தொடர்பான நூல்களை சேகரிப்பது படிப்பது என்கின்ற நிலையில் கல்வெட்டு தொடர்பான பல்வேறு அறிஞர்களுடைய நூல்களை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வரும்போது அதுல வடமொழி இருக்கும், தென்மொழின்னு இருக்கும். அப்புறம் இது மாதிரியான பல சொற்கள், கிரந்தம், பிராகிருதம், பாலி, பிராமி, இப்படி பல சொல்லாடல்கள் வந்து விழும். எனக்கு புரியாது. இதனால் அது பட்டி பேலுருளு பிராமின்னு ஒன்று இருக்கு, அசோக பிராமின்னு இருக்கு. இது மாதிரி பல மொழி சொல்லாடல்கள் விழுது. என்ன இது அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அப்ப மேலும் மேலும் நூல்களை படிக்கிறச்சுதான் எனக்கு ஒரு தெளிவு ஏற்படலாயிடுச்சு. சரி, ஓரளவுக்கு இதுல ஒரு வாசகராக இருக்கிற எனக்கே இதுல சில புரிதல் இல்லாம இருந்த காரணத்தினால அது இளைய தலைமுறைக்கு மொழி குறித்தான புரிதல் இருக்கணும் இளம் வாசகர்களுக்கு அப்படின்ற கருத்தோட்டத்துலதான் இந்த தொடர் ஆரம்பிச்சேன். இது அறிஞர்களுக்காக எழுதப்பட்ட தொடர் அல்ல, இளம் வாசகர்களுக்கு மாணவர்களுக்கு அது பயன்படணும், மொழினா இன்னா தெளிவு ஏற்படணும்ன்ற நோக்கத்துலதான் இந்த தொடர ஆரம்பிச்சேன். ஓரளவுக்கு தெளிவு ஏற்பட்டது. இன்னைக்கு அது நூலாக்கவும் வந்திருக்கு. நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க. இப்போ பண்டை தமிழ் எழுத்துக்கள் என்றால் என்ன, அதனுடைய காலம் என்ன, இந்த செய்திகள் சொல்லுங்க. பண்டைய எழுத்துக்கள் என்றால் என்ன, அதனுடைய காலம். பண்டைய எழுத்துக்கள் என்று சொன்னால் தொடக்க கால எழுத்துக்களுக்குத்தான் நம்ம பண்டைய தமிழ் எழுத்துக்கள் சொல்றோம். எந்த ஒரு மொழியுமே மனிதன் இனம் தோன்றிய போதே மொழி தோன்றல. பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு
மனிதன் தோன்றி பல 10,000 வருடங்களுக்கு பின்புதான் மொழி தோன்றுது. அதுக்கு முன்னாடி குரல் ஒளி மூலமாகவும் உடல் அசைவுகள் மூலியமாகவும் ஓவியங்கள் மூலியமாகவும் தான் தன்னுடைய கருத்துக்களை பிறருக்கு தெரியப்படுத்தினான் மனிதன். அந்த ஓவியங்கள் குறியீடுகளாகவும் மாற்றம் பெற்றது. பின்னாடி மனிதன் சமூகம் வளர்ச்சி அடையதான் எழுத்துக்கள் உருவாகுது. அப்ப ஆரம்ப கால தொடக்க கால எழுத்துக்களுக்குத்தான் நம்ம பண்டைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பல பெயர்கள் இருக்கு. தொல்லெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அது பெரும்பாலும் சமஸ்கிருதம் ஆதிக்கம் இருந்த காலத்தினால் தமிழகத்துல இருந்த அந்த காலத்துல தான் தமிழ் பிராமி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது. ஆக்சுவலா தமிழ் பிராமின்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு சமஸ்கிருதம் ஆதிக்கம் இருந்த காரணத்தினால அந்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டது. ஆனா தொடக்க கால எழுத்துக்கள் தொல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த எழுத்துக்கள் தோன்றியது கிட்டத்தட்ட அதுக்கு கால வரையறுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு கிமு 1000 2000 வருடங்கள் என்று கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னா தொல்காப்பியர் இலக்கண நூலும் வந்திருக்குதுன்னு சொன்னா அதனுடைய காலமே கிமு நோக்கிதான் நம்ம போறோம். சோ அதை ஒட்டி நம்ம சரியாக வரையறை செய்ய முடியாது. கிமு 1000 2000 வருடங்களுக்கு முன்பாக தொடக்க கால எழுத்துக்கள் தோன்றி இருக்கணும். தமிழ் எழுத்துக்களின் தமிழ் எழுத்துக்கள் அதனுடைய வகைகள் என்னங்க? தமிழ் எழுத்துக்கள் வகைகள் அப்படின்னு சொன்னா அதன் பெயர்கள் பொதுவா தமிழ் எழுத்துக்கள் 2 கூறா பிரியுது ஒரு காலகட்டத்துல. ஒன்று தமிழ் வட்டெழுத்துக்கள், இன்னொன்று தொல்லெழுத்துக்கள். அதுதான் நம்ம தமிழ் பிராமின்னு சொல்றோம். தமிழ் தொல்லெழுத்துக்கள் தான் தமிழ் பிராமின்னு சொல்றோம். இன்னொரு வடிவம் வட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அதுவும் தமிழ் தான். அது சேர சோழர் பாண்டியர் சாம்ராஜ்யம் இருந்தது இல்லைங்களா, பேரரசுகள். அப்ப பாண்டிய நாட்டுல மதுரை தலைநகரமாக கொண்ட இந்த பாண்டிய நாட்டுல வட்டெழுத்துக்கள் ஒரு காலகட்டத்துல வளர்ச்சி பெற்றது. பின்னாடி அது கிபி 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுல அந்த வட்டெழுத்துக்கள் மறைய தொடங்கி அங்கேயும் தமிழ் எழுத்துக்கள் வளர்ச்சி பெறலாயிற்று. இந்த வட்டெழுத்து தான் சேர நாட்டுக்கு போய் கிரந்தம் சமஸ்கிருதெல்லாம் சேர்ந்து அது மலையாளமாக மாற்றம் பெற்றது என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரிங்க. புதுச்சேரியில பண்டைய எழுத்துக்கள் இருந்ததாங்க ஐயா, அது பற்றி சொல்லுங்க. புதுச்சேரியே உருவானதே 300 வருஷம்தான். அதுக்கு முன்னாடி புதுச்சேரி என்று ஒரு நிலம் கிடையாது. புதுச்சேரி என்ற அந்த குறுகிய நிலப்பகுதி பல்வேறு பேரரசுகளுக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. பிரெஞ்சியருடைய ஆதிக்கம் வந்த பிற்பாடுதான் புதுச்சேரிய பலருடைய பார்வைக்கு உட்பட்ட பகுதியாக தெரிய வந்தது. ஆகவே புதுச்சேரிக்குன்னு எழுத்து பண்டைய தமிழ் எழுத்துக்கள் அப்படி இப்படி எல்லாம் கிடையாது. தமிழகத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான். ஆகவே தமிழகத்துல என்னவோ அதுதான் புதுச்சேரிக்கும் எழுத்துக்களுடைய தோற்றம் மாற்றம் வளர்ச்சி. இப்ப புதுச்சேரியில கல்வெட்டு ஆய்வாளர்கள் வாழ்ந்திருக்காங்க, இப்ப வாழ்ந்து கொண்டும் இருக்கிறாங்க. அவர்கள் பத்தி சொல்லுங்க. புதுச்சேரி, தென்னார்காடு உள்ளிட்ட பகுதியினுடைய முதல் கல்வெட்டு ஆய்வாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகூர் புலவர் குப்புசாமி. அவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல புலவர் படிப்பு படிக்க போறாரு. அவர் கூட வில்லியனூர் வெங்கடேசன் ஐயாவும் புலவர் படிக்க போறாங்க. ரெண்டு பேருமே ஒரு சால் மாணாக்கர்களாக இருந்திருக்காங்க. புலவர் படிப்பு படிச்சுட்டு வெளிவந்த பிற்பாடு இருவரும் புதுச்சேரியினுடைய அன்றைய வரலாற்று அறிஞர், பாராளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் திருமுடி சேதுராமன் ஐயா அவர்களுடைய நட்பு இருவருக்கும் கிடைக்குது. அப்போ திருமுடி சேதுராமனுடைய
வழிகாட்டுதல் பேரில் நீங்கள் வெறும் புலவு படிப்பு மட்டும் படித்து நின்றுவிடக்கூடாது. நீங்கள் கல்வெட்டு பயிற்சியும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எடுக்கணும் என்று அவர் வலியுறுத்தியின் அடிப்படையில் தான் 2 பேருமே சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் கல்வெட்டு படிப்பு அந்த பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அந்த இருவரை தவிர்த்து ஒருவர் இருந்தார், பாகூர்ல அப்பாசாமின்னு ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் இருந்தார். அவரும் கூட குப்புசாமிக்கும் வில்லியனூர் வெங்கடேசனுக்கும் நெருங்கிய நண்பராகத்தான் இருந்து கொரோனா பீரியட்ல அவர் இறந்துட்டார். இன்றைக்கு வாழும் கல்வெட்டு ஆய்வாளராக வில்லியனூர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு முழுமை பெற்ற கல்வெட்டு ஆய்வாளராக அவர் இருக்கிறாரு. மற்றபடி யாரும் சொல்லத்தக்க வகையில தெரியல. சரிங்க. உங்களுடைய இந்த நூல் முயற்சியில நீங்க எதிர்கொண்ட சிக்கலான செய்தி என்னங்க ஐயா? உங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடான ஏதாவது ஒரு கேள்வி இருக்காங்க? அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது தொடர், 3 மாதத்துக்கு ஒரு தொடர் போது நேரம் கிடைச்சது. ஆகவே நீங்க கேட்கிற மாதிரியான இடர்பாடுகள் எனக்கு நிகழல. சரிங்க. உங்களுடைய இந்த நூல் குறித்த சிறந்த மதிப்புரையாக அல்லது கருத்துரையாக நீங்க எதை எடுத்துக்கொள்றீங்க? பொதுவா இது போன்ற மொழியில் தொடர்பான நூல்கள் வெளிவந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா படித்தவர்கள் பாராட்டுகிறார்கள். இது எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குது, எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. இந்த மொழி குறித்தான புரிதல் எங்களுக்கு இல்லாம இருந்தது. ஆகவே அந்த புரிதலை மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த நூல் மிகப்பெரிய உதவியாக அமையுதுன்னு பல பேர்கிட்ட இருந்து வருது. ஆனா இது இந்த நூட்கள் மாணவர்கள் மத்தியில போகணும். கல்லூரி மாணவர்கள் மத்தியில போனா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம கேள்விகள் நிறைவடைந்துட்டுங்க. நிறைவுக்கு போயிட்டாங்க. இன்றைய நாளில் புத்தகம் பேசுவோம் நிகழ்வின் சிறப்புரையாளராக நம்முடன் இணைந்து உரை நிகழ்த்திய ந. கோபிராமன் ஐயா அவர்களுக்கு எமது புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, மிக்க நன்றிங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.